நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லுவோம். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 146:7. அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார், பசியாய் இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். கட்டுண்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். கர்த்தர் யாரை விடுதலையாக்குகிறார்? கட்டுண்டவர்களை, கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். சரி, எதினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார்? வியாதியினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை, சாபத்தினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை, செய்வனையினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை, பிள்ளி சுனியத்தினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை, மந்திரவாதத்தினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை, தீமையினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை, தரித்திரத்தினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை, இன்னும் பலவிதமான காரியத்தினாலே கட்டப்பட்டு கிடக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலையாக்குகிறார். கவனியுங்கள், கர்த்தர் கட்டுகிறவர் அல்ல, கர்த்தர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். பிசாசு இன்றைக்கு பாருங்க, மக்களுடைய மனதில் தவறான ஒரு விதையை அவன் விதைத்து வைத்திருக்கிறான். என்ன விதையை விதைத்து வைத்திருக்கிறான்? கர்த்தர் தான் ஜனங்களை கட்டி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் ஜனங்களுக்கு வியாதியை கொடுத்து கட்டி வச்சிருக்கிறாரு, கர்த்தர் தான் ஜனங்களுக்கு தீமையை கொடுத்து கட்ட வச்சிருக்கிறார், கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு என்று பாருங்க. பிசாசு ஒரு பொய்யை விதைச்சு வச்சிருக்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கர்த்தர் ஒரு நாளும் நம்மை வியாதினாலே கட்டுகிறவர் அல்ல, ஒரு நாளும் சாபத்தினாலே நம்மை கட்டுகிறவர் அல்ல, ஒரு நாளும் செய்வினைனாலே, பிள்ளி சுனியத்தினாலே, மந்திரவாதத்தினாலே நம்மை கட்டுகிறவர் அல்ல. கர்த்தர் ஒரு நாளும் தீமையினாலே நம்மை கட்டுகிறவர் அல்ல. கர்த்தர் யார்? கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர். ஆகவே சத்தியத்தை குறித்த ஒரு தெளிவு, தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடு நமக்கு வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எனவே விடுதலையாக்குகிற கர்த்தரை நீங்கள் இருதயத்திலே விசுவாசித்து இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் உங்களை மெய்யாகவே என்ன செய்வார்? விடுதலையாக்குவார். எப்பொழுது விடுதலை உண்டாகும்? எப்பொழுது ரட்சிப்பு உண்டாகும்? இந்த விடுதலையாக்குகிற கர்த்தரை இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது இந்த விடுதலையாக்குகிற கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இயேசுவே, எனக்காய் கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர், தண்டிக்கப்பட்டீர், என்னுடைய பாவங்களை சுமந்தீர், என்னுடைய அக்கிரமங்களை சுமந்தீர், என்னுடைய மீறுதல்களை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, என்னுடைய மீறுதலுக்காக நீர் தண்டிக்கப்பட்டீர் ஆண்டவரே, என்னுடைய சாபத்தை நீர் ஏற்றுக்கொண்டீர், என்னுடைய வியாதிகளை நீர் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே, நீர் கல்வாரி சிலுவையில் எனக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தினீர், நீ சிந்தின ரத்தத்தினாலே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், என்னுடைய உள்ளத்தை திறக்கிறேன், நீரே என்னுடைய ஆண்டவர் என்று என் வாயினாலே அறிக்கையிடுகிறேன் என்று அறிக்கையிடும் பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாருங்க, அந்த பாவ கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், அந்த சாப கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், அந்த வியாதி கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், அந்த தரித்திர கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், அந்த தீமையின் கட்டிலிருந்து உங்களை விடுதலையாக்குவார், அந்த கடன் பிரச்சனையிலிருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலவேளையில் இருப்பீர் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மெய்யான விடுதலை உங்களுக்கு தருகிறார். மெய்யான சமாதானத்தை, மெய்யான சாந்தியை, மெய்யான இளைப்பாறுதலை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆமென். வாசிப்போம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய ஆசை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். கடந்த பல வாரங்களாக ரிடெம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை,
வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம், நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் பகுதியாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும். கல்வாரி சிலுவையும் ஐஸ்வர்ய வாழ்வும், எல்லா ஆசீர்வாதங்களும் கல்வாரி சிலுவையின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது? வருகிறது. ஆமென். கல்வாரி சிலுவையின் மூலமாய்த்தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். சரீர சுகத்தை, குடும்ப ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, வெற்றியை, ஐஸ்வர்யத்தை, செழிப்பை, எல்லா ஆசீர்வாதங்களையும் கல்வாரி சிலுவையின் மூலமாய்த்தான் நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கும் வருகிற சில வாரங்களுக்கும் இந்த போதனையின் 3ஆம் பகுதியை நாம் பார்க்க போகிறோம். இந்த போதனையின் 3ஆம் பகுதியாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நாம் ஏன் இந்த பூமியில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கும் வருகிற சில வாரங்களுக்கும் நாம் பார்க்க போகிறோம். Why we prosperous in the world. நாம் ஏன் இந்த பூமியில் செழிக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியில் செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே தரித்திரர்களாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே ஏழைகளாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே கடன்காரர்களாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே செல்வ செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கும் வருகிற சில வாரங்களுக்கும் நாம் பார்க்க போகிறோம். ஆமென். எத்தனை பேர் பார்க்கல நினைக்கிறீங்க? அருமையானவர்களை கவனியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ பிரசங்கியார்களும் என்ன நினைக்கிறார்கள் என்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? யார் தூங்கலையில? அநேக கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ போதகமார்களும் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, செல்வம், செழிப்பு, வளமை, வாழ்வு, வெற்றி போன்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் இது சாத்தானுடைய வார்த்தைகள் என்று அநேகர் நினைக்கிறார்கள். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. ஆஸ்தி, ஐஸ்வர்யம், செல்வம், சொத்துக்கள், செழிப்பு, வளமை, வாழ்வு, வெற்றி, இப்படிப்பட்ட வார்த்தைகளே அது யாருடைய வார்த்தையா? சாத்தானுடைய வார்த்தைகள் என்று கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், கிறிஸ்தவ பாஸ்டர்கள் நினைக்கிறார்கள். ஐஸ்வர்யம், ஆஸ்தி, செல்வம், வளமை, வாழ்வு, வெற்றி போன்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் அது ஆவிக்குரிய வார்த்தைகளே கிடையாது. அது உலகத்தாருடைய வார்த்தை, இந்த உலகத்திலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை என்று அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் விஷயம் என்னவென்று சொன்னால், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, செல்வம், வளமை, வாழ்வு, வெற்றி, சொத்துக்கள், பொருட்கள் போன்ற இப்படிப்பட்ட வார்த்தைகள் அது சத்திய வேதத்தின் வார்த்தைகளே. இதை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது, எல்லாம் கவனிக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது, பிரசங்க செய்தியை கேட்கும்போது, நீங்கள் ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது, இப்படி பல வேளைகளில் இருக்கும்போது கர்த்தர் பாருங்க சில வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு என்ன செய்வார்? கொடுப்பார். ஆமென். ஆகவே தேவன் அவருடைய பிள்ளைகளுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை, அதாவது ஐஸ்வர்யம், ஆஸ்தி, செல்வம், சொத்து, செழிப்பு, வளமை, வாழ்வு, வெற்றி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தினார் என்பதை நாம் மறுத்து பேச முடியவே
முடியாது. இது மறுக்க முடியாத உண்மை. நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க, புதிய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்க. வாக்கு தத்தங்களை கொடுக்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தான் கர்த்தர் செய்தார். வாக்கு தத்தத்தையே கொடுக்கிறாரு. ஆபிரகாமை கர்த்தர் சந்திக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வாதம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அப்புறம் சொல்றாரு, உன்னுடைய ஜனங்கள் மிகுந்த பொருட்களுடனே அவர்கள் புறப்பட்டு போவார்கள். பொருட்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோசேட்ட சொல்றாரு, வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் கேட்டு வாங்குவார்கள். நான் தயவு கிடைக்க பண்ணுவேன். அவர்கள் வெறுமையாய் புறப்பட்டு போவதில்லை. வானத்து பணியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் மிகுந்த திராட்சரசத்தையும் உனக்கு தந்தருள்வார் என்று சொல்லி ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல வாக்கு தத்தங்களை நம்ம சொல்லலாம். கர்த்தர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தான் வாக்கு தத்தத்தையே கொடுக்கிறாரு. ஆனா கிறிஸ்தவ விசுவாசிகளும் கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் அநேகர் சொல்லுகிறார்கள், இதெல்லாம் யாருடைய வார்த்தையா? பிசாசுடைய வார்த்தையா? இதெல்லாம் ஆவிக்குரிய வார்த்தையே கிடையாதான், இதெல்லாம் உலகத்தார் பயன்படுத்தக்கூடிய வார்த்தையா. அதனாலதான் சபைக்கு 25 வருஷமா போய் அட்டை தருத்தரத்தில் உட்காந்துருக்கிறாங்க. சபைக்கு போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, ஒண்ணுமில்லாம உட்காந்துருக்கிறாங்க. ஆமா, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இதெல்லாம் மறுத்து பேசவே முடியாது. ஆமா, ஒண்ணுமில்லாம தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய விசுவாசமும் வேற இதுலயே இருக்குது. இதெல்லாம் பாருங்க, கவனிக்கிறதே கிடையாது. கர்த்தர் எதை விரும்புகிறாரு, கர்த்தர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறாரு, அதெல்லாம் அவங்க நம்புறது கிடையவே கிடையாது. இதெல்லாம் கவனிக்கிறது கிடையவே கிடையாது. இதெல்லாம் சாத்தானுடைய வார்த்தை, இதெல்லாம் உலகத்தாருடைய வார்த்தை என்று சொல்லி பாருங்க, அப்படியே அதை அள்ள தட்டிடுறது. அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யம், ஆஸ்தி, செல்வம், வளமை, வாழ்வு, வெற்றி போன்ற இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்டாலே அநேக கிறிஸ்தவர்கள் காதை பொத்திக்கிறாங்க. காதை அதெல்லாம் கிடையாது கிடையாது, அந்த வார்த்தைகள் இங்கே சொல்லாதீங்க, அதெல்லாம் பிசாசுடைய வார்த்தைகள், காதலே என்ன செய்யக்கூடாது. ஆஸ்தி, ஐஸ்வர்யம், வளமை, வாழ்வு, வெற்றி, நன்மைகள், ஆசீர்வாதம், செழிப்பு, திரவியம், இப்படிப்பட்ட வார்த்தைகளை என்கிட்ட என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. நாங்கள் கெட்டு போயிடுவோம், எங்கள் காது கெட்டு போயிடும். அதனால தான் சபைக்கு இவ்வளவு வருஷம் போயும் அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இன்னும் கடன் பிரச்சனை மாறலை, இன்னும் தரித்திரம் மாறலை, இன்னும் அப்படியே உக்காந்துருக்குறாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? நான் சொல்கிறது சரியா தவறா? அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, நல்ல சபைக்கு போனோம், நல்ல சர்ச்சுக்கு போனோம். அவங்களும் பைபிளை வச்சு தான் பிரசங்கம் பண்ணாங்க பாஸ்டர், அவங்களும். அதனால தான் நாங்கள் போனேன் என்ன ஒன்றும் நம்ம உட்காந்துருக்கிறப்போ என்ன செய்ய முடியும்? பைபிள்லேருந்து என்ன சொல்லி கொடுக்குறாங்க, பைபிள்லேருந்து எதை போதிக்கிறாங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் நல்ல ஸ்கூலில் சேர்க்குறோம். ஏன்? பிள்ளைங்க நல்லா வரணும். சர்ச்சனா மட்டும் எங்கேயாவது போனால் சரி, சர்ச்சனா மட்டும் எங்கேயாவது போனால் சரி. அப்புறம் அந்த லெவலில் தான் இருக்கும். ஸ்கூல் மட்டும் தேடுறோம், நல்ல ஸ்கூலை என் பிள்ளைய படிக்க வைக்கணும், ஏன்னா நல்லா வரணும். அப்போ சர்ச்சு, நல்ல சர்ச்சுக்கு போனால் தானே நல்ல வசனங்களை கேட்க முடியும், நல்ல வார்த்தைகளை கேட்க முடியும், குடும்பம் நல்லா இருக்கும். எங்கே போனால் என்ன, எங்கே உங்கள் பிள்ளைய ஸ்கூலில் எங்கே சேர்த்தா இதில் சேருங்க சொல்லிக்கிட்டா சேருங்க பார்ப்போம். ஹோட்டல்லாம் கரெக்டாக தேடி போகிறோம். எங்கே நல்ல ஹோட்டலாக, நல்லா டேஸ்ட்டாக பண்ணுற ஹோட்டலாக, ருசியாக பண்ணுற ஹோட்டலாக தேடி விசாரித்து இங்கேருந்து வண்டி பிடிச்சி போய் என்ன செய்யறது, உட்காந்து ஃபேமிலியை அடிச்சுட்டு வர்றது. அதுக்கெல்லாம் நமக்கு அறிவு இருக்குது. ஆனால் சர்ச்சுனா மாத்திரம் எங்கே போனால் என்ன பாஸ்டர், தடிக்கு விழுந்த சர்ச்சுக்குள்ள விழுந்துடணும். அப்போ வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட வேண்டியது. மக்கள் எப்படி இருக்காங்க பாருங்க. குடும்பம் நல்லா இருக்கணும்னா, எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா நல்ல சர்ச்சை தேடி போகணும், வசனத்தை போதிக்கிற சபையை தேடி போகணும். அப்பதான் எதிர்காலம் நல்லா இருக்கும். ஆமென். பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி தானே செய்வாங்க, இருப்பாங்க. ஆகவே அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் பாருங்க, கிறிஸ்தவ பிரசங்கர்கள் பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளை வெறுக்கிறாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாவே அதெல்லாம் இங்கே வராதீங்க,
பக்கத்துல வராதீங்க. அநேக கிறிஸ்தவர்கள் பாருங்க, காது என்ன செஞ்சுக்கிறது, அடைச்சுக்கிறது. அது மாத்திரமல்ல, இவர்களுடைய நம்பிக்கையும் இவருடைய விசுவாசமும் பாருங்க எப்படி இருக்குதோ அப்படித்தான் இவங்களும் இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யும் இருக்கும். சிலருடைய வாழ்க்கை அப்படி இருக்குது. ஏன் சிலருடைய வாழ்க்கை இப்படி இருக்குது? எப்படி இருக்குதுன்னா, ஏன் அப்படி இருக்குதுன்னா, அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய விசுவாசமும் அப்படி இருக்குது. அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க. எதற்கு புரிகிறது? ஆகவே இந்த நம்பிக்கை விசுவாசம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்தவ வட்டாரத்திலே என்ன பிரசங்கிக்கப்படுகிறது என்று சொன்னால், ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. நாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களா இருந்தால் பரலோகத்திலே நமக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நாம இந்த பூமியில எந்த அளவுக்கு அட்ட தரித்திரத்துல வாழ்கிறோமோ, நாம இந்த பூமியில எந்த அளவுக்கு பஞ்சத்திலையும் பசியிலையும் ஏழ்மையிலையும் வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் பரலோகத்தில் போய் என்ன செய்ய நமக்கு நிறையா கிடைக்கும். அது மாத்திரமல்ல, எந்த அளவுக்கு தரித்திரத்தில் வாழ்கிறோமோ அதுதான் மெய்யான தாழ்மை என்று கிறிஸ்தவ வட்டாரத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? எந்த அளவுக்கு தரித்திரத்தில் வாழ்கிறோமோ அதுதான் எதுவா தாழ்மையா. எது? அவர் செருப்பு கூட போட மாட்டாரு. எவ்வளவு தாழ்மையான மனுஷன். அவங்க தலைக்கு என்ன கூட தேய்க்க மாட்டாங்க. எவ்வளவு தாழ்மையான மனுஷன். நல்ல வேலைக்கு அவரெல்லாம் பல்லு விளக்காத மனுஷன், தாழ்மையான மனுஷன் சொல்லாம விட்டாங்க. பிசாசு எண்ணங்களை எப்படி திருப்பி விட்டா பாருங்க, கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணங்களை. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே கிறிஸ்தவ வட்டாரத்தில் தவறான காரியங்கள் என்ன செய்யப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, தரித்திரம்தான் நம்மை தேவனோடு நெருங்கி சேரப்படுகிறது என்று கிறிஸ்தவ வட்டாரத்திலே நம்பப்பட்டு கொண்டிருக்கிறது, நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம எந்த அளவுக்கு தரித்திரத்தில் வாழ்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம யார்கிட்ட நெருங்கி சேர்றோம், தேவன்கிட்ட நெருங்கி சேருகிறோம் என்று பிரசங்கிக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பண கஷ்டம் வரும் பொழுது என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தேவன் வறுமையின் மூலமாக அடியனுக்கு தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறார் என்று அநேகர் போதிக்கிறார்கள். பண கஷ்டம் வரும் பொழுது அதன் மூலமாக தேவன் அடிமைக்கு தாழ்மையை அவர் படித்து கொடுக்கிறார் என்று அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இது சரியல்ல, இது தவறு. ஏனென்று சொன்னால், தேவன் வறுமையின் மூலமாக தாழ்மையை நமக்கு படிப்பித்து கொடுப்பது கிடையாது. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? தேவன் தரித்திரத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து, கஷ்டத்தை கொடுத்து, அப்படி நம்மளை வழி நடத்தி அதன் மூலமாய் அவர் நமக்கு பாடம் கற்பிப்பது கிடையவே கிடையாது. தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறார்? பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு பாடங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேவன் அவருடைய வார்த்தையின் மூலமாக எனக்கு போதிக்கிறார். ஆமென். சத்தியவேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே, போதக சிச்சையே ஜீவ வழி. போதக சிச்சையே எது? போதக சிச்சையே. போதிப்பதன் மூலமாய் தான் தேவன் நம்மை கரெக்ஷன் பண்ணுகிறார், நம்மை திருத்துகிறார், நம்மை சரிப்படுத்துகிறார், நம்மை ஒழுங்குபடுத்துகிறார். சங்கீதம் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை, நான் உனக்கு போதித்து. நான் என்ன செய்து? குச்சியை வச்சு கிடையாது, குச்சியை வச்சு 4 சாத்தி கிடையாது. நான் உனக்கு போதித்து, நான் உனக்கு கற்பித்து, உன்மேல் என் கண்ணை வைத்து. எப்படி? எல்லாம் கவனிக்கிறீங்களா? கண்ணை வச்சா இல்ல கல்லை வச்சா? சபையில் என்ன பிரசங்கிக்கப்படுகிறது? கர்த்தர் கல்லை வச்சிருச்சிட்டு வருவோம், மண்டைய உடைச்சிருவார், ஒழுங்கா இருந்த கனி. கர்த்தர் கல்லை வச்சலாம் அடிக்கிறவர் கிடையாது,
கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிறவர். கண் என்பது சரீரத்தில் மென்மையான ஒரு பகுதி, சாஃப்டான ஒரு பார்ட்ஸ். கர்த்தர் என்ன சொல்றாரு? உன்னை மென்மையா நடத்துவேன், உன்னை மென்மையா நான் நடத்துவேன், உனக்கு நான் போதிப்பேன். தரித்திரத்தை கொடுத்தோ, கஷ்டத்தை கொடுத்தோ, வறுமையை கொடுத்தோ, வியாதியை கொடுத்தோ, உன் காலை ஒடிச்சோ, உன் தலையை உடைச்சோ, அப்படி நான் உனக்கு போதிப்பது கிடையவே கிடையாது. என் வார்த்தையின் மூலமாய் நான் உனக்கு என்ன செய்கிறேன்? போதிக்கிறேன். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை குறித்த அறிவுள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். ஆமென். எனவே தேவன் போதித்து கற்றுக் கொடுக்கிறார், வறுமையின் மூலமாக கிடையவே கிடையாது. எனவே மனுஷன் சொல்லுவதையெல்லாம் பாருங்க, நம்பினால் நாம் தோற்று போய் விடுவோம். எனவே சத்தியம், வேதம் சொல்லுவதை நாம் நம்ப வேண்டும். அதை நம்பி அதை விசுவாசிக்கும் பொழுது மெய்யாகவே இந்த பூமியிலே நாம் செழித்திருப்போம். ஹல்லேலூயா. மெய்யாகவே நாம் இந்த பூமியில் என்ன செய்வோம்? அநேகர் தோற்று போனதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க சொல்றது நம்புறது, இவங்க சொல்றது நம்புறது. அந்த அவரு பார்த்தா அப்படி பார்க்கறது இயேசுநாதர் மாதிரி இருந்தார். பாஸ்டர் யார் மாதிரி இருந்தாரு? அப்படி இயேசுநாதர் மாதிரியே இருந்தாரு. தாடிலாம் வளர்த்து அப்படியே அங்கிலாம் போட்டு காவி வேஸ்ட்லாம் கொடுத்து அல்லேலூயா அல்லேலூயான்னு குதிச்சாரு. அப்படியே மயங்கிட்டேன் பாஸ்டர். அப்படிலாம் என்ன செய்யக்கூடாது? வார்த்தையை கவனிக்கணும். யார் பிரசங்கம் பண்ணாலும் சரி, நான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, வேற யாரு பிரசங்கம் பண்ணாலும் சரி, வார்த்தையை கவனிக்கணும். வசனத்துக்கு ஒத்து இருக்குதா? வார்த்தைக்கு ஒத்து இருக்குதா? வார்த்தைக்கு ஒத்துருந்தா எடுக்க போறேன், இல்லைன்னா தூக்கி என்ன செய்ய போற ஓரத்தில் வைக்க போறேன், அவ்வளவுதான். ஆமென். ஆகவே மனுஷன் சொல்றதெல்லாம் நம்பி தோற்று போய்விடக்கூடாது. சத்திய வேதம் சொல்லுவதை, தேவன் சொல்லுவதை என்ன செய்ய வேண்டும்? நம்ப வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் நாம் இந்த பூமியிலே செழித்திருப்போம். ஹல்லேலூயா. ஓகே, இப்பொழுது நாம் ஏன் இந்த பூமியிலே செழிக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே செழிப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இதில் இன்றைக்கு முதல் காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். நாம் ஏன் இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நாம் ஏன் இந்த பூமியிலே தரித்திரர்களாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே ஏழ்மை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது, நாம் ஏன் இந்த பூமியிலே கடன்காரர்களாய் இருக்க கூடாது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவாய் பார்க்க போகிறோம். அருமையான கவனிங்கள். இதற்கான முதல் காரணத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். முதல் காரணம் என்னவென்று சொன்னால், நாம் இந்த பூமியிலே செழிப்பதற்கு, நாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யமுள்ளவர்களாய் இருப்பதற்கு முதல் காரணம் என்னவென்று சொன்னால், செழிப்பு என்பது அது தேவனுடைய சித்தம். ஐஸ்வர்யம் என்பது அது தேவனுடைய சித்தம். ஆகையால் தான் நாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய், செழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. செழிப்பு என்பது தேவனுடைய சித்தம், ஐஸ்வர்யம் என்பது தேவனுடைய சித்தம். ஆகையால் தான் நீங்கள் இந்த பூமியில் செழிப்புள்ளவர்களாய், ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் எப்படியாவது ஒரு ஐஸ்வர்யவான் ஆயிரணும் பாஸ்டர். எப்படியாவது ஆகணுமா? எப்படியாவதும் நான் ஒரு ஐஸ்வர்யவானா ஆயிரணும் விரும்புகிறேன் பாஸ்டர். இது சரியே கிடையாது. இது சரியே கிடையாது. நானும் ஒரு ஐஸ்வர்யவானா மாறிடணும் நான் ஆசைப்படுறேன் பாஸ்டர். இது சரி கிடையாது. எப்படியாவது ஒரு சொந்த வீடை கட்டிடலான்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர். இது சரி கிடையாது. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க. எப்படியாவது ஒரு காரை வாங்கிடலான்னு ஆசைப்படுறேன் பாஸ்டர். இது சரி கிடையாது. ஏன் பாஸ்டர் கார் வாங்குறது தப்பா? சொந்த வீடு கட்டுறது தப்பா? நீங்க இவ்வளவு வருஷமா பிரசவம் பண்ணதுக்கு ஆப்போசிட்டா சொல்ற மாதிரி இருக்குது. எல்லாம் கவனிங்க. மக்கள் என்ன விரும்புறாங்கன்னா, எப்படியாவதும், இந்த வார்த்தை கவனிச்சிங்களா? எப்படியாவதும் நான் ஒரு ஐஸ்வர்யவானா ஆயிரணும், எப்படியாவதும் நான் ஒரு பெரிய பணக்காரனா ஆயிரணும், எப்படியாவது ஒரு வீடை கட்டிடணும், எப்படியாவதும் நான் ஒரு காரை வாங்கிடணும். எப்படியாவது எப்படி? எனக்கு புரியலை.
கள்ளத்தனம் பண்ணியா, திருட்டுத்தனம் பண்ணியா, ஏமாத்து வேலை பண்ணியா, இல்லை களவாண்டா, இல்லை திருடியா, இல்லை அடுத்தவங்க கண்ணில் மண்ணள்ளி தூவியா? எப்படி? எனக்கு புரியல. எப்படியாவது என்னங்க அர்த்தம்? அது எல்லாம் இருக்கிறீங்களா? எப்படியாவது ஒரு சொந்த வீடை கட்டிடணும் நான் நினைக்கிறேன் பாஸ்டர். இது சரி கிடையாது. ஏனென்றால் நமக்குள்ளே இப்படிப்பட்ட ஆசைகள் இருப்பது நல்லது. இது ஒரு பகுதி. ஒரு வீடை கட்டணும்னு சொல்லி ஆசைப்படுறது நல்லது. ஒரு காரை வாங்கணும்னு சொல்லி விருப்பப்படுறது நல்லது. அது தவறு கிடையவே கிடையாது. ஆனால் இதற்கும் மேலாக ஒரு படி ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? இதற்கு மேலாக ஒரு படி நாம் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். அது என்னவென்று சொன்னால், நான் இந்த பூமியிலே ஐஸ்வர்யமுள்ளவனாய் செழிப்புள்ளவனாய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. நான் ஒரு சொந்த வீடை கட்டுறது தேவனுடைய சித்தம். அதுக்காகவே ஒரு வீடை கட்டணும். நான் எப்படியாவது வீடை கட்டுறது கிடையாது, எப்படியாவது ஒரு காரை வாங்குறது கிடையாதுங்க. நான் ஒரு சொந்த வீடை கட்டுறது யாருடைய சித்தம்? இந்த இடத்துக்கு நீங்க வரணும். எப்படியாவது ஒரு வீடை கட்டணும் பாஸ்டர். எப்படியாவது? எப்படி? எப்படியாவது ஒரு காரை வாங்கிடுறேன் பாஸ்டர். எப்படி? நான் ஒரு காரை வாங்கி அதுல பயணிக்கிறது கர்த்தருடைய சித்தம். அதை கர்த்தர் விருப்பப்படுறாரு, அதை கர்த்தர் ஆசைப்படுறாரு. இல்லை பாஸ்டர் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர் விவரம். இந்த காரு அதெல்லாம் யாரு போறதுன்னா துன்மார்க்கன், குடிகாரன், அவங்களுக்கு தான் காரு. இல்லையே, யார் சொன்னது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் காரு, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொந்த வீடு. ஆமே. இதை வெளியில் போய் சொன்னால் இன்னைக்கு கள்ள தூக்கி எரிஞ்சிருவாங்க. நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்க கூடாது. கர்த்தர் சொன்னார் பாருங்க, நீ கட்டாத வீடு, நீ வெட்டாத துறவு, நீ நடாத திராட்சை தோட்டம். எல்லாம் இருக்கிறீங்களா? சகலவித வஸ்துக்களால் நிரம்பிய வீடுகள். இதெல்லாம் பைபிளே இல்லையா? ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள். நாம் இந்த பூமியிலே செல்வ செழிப்புள்ளவராய் இருப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதை உள்ளத்துல ஆழமா பதிச்சு வைக்கணும். இதை விட்டு போட்டு நான் எப்படியாவது ஒரு வீடை கட்டிட நினைக்கிறேன் பாஸ்டர், அந்த இடத்துக்கு வராதீங்கன்றேன். எப்படியாவதுலாம் கிடையாது. நான் சொந்த வீடை கட்டுறது தேவனுடைய சித்தம். நான் ஒரு சொந்த வண்டியை வாங்குறது அது தேவனுடைய சித்தம். நான் ஒரு நிலத்தை வாங்கி அதில் விவசாயம் பண்ணி முன்னேறுவது அது தேவனுடைய சித்தம். என்னுடைய ஆடு மாடுகள் பழுகி பெருகுவது அது தேவனுடைய சித்தம். அப்ப தேவனுடைய சித்தத்தை என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். தேவனுடைய சித்தத்தை ஜெபமாய் மாற்ற வேண்டும். எதை ஜெபமா மாற்றணும்? சும்மா நம்மளா போய் ஆண்டவரே தாரும் ஆண்டவரே தாரும் ஆண்டவரே, இல்லை நம்முடைய கையை பிடிச்சி திருகிருவேன் ஆண்டவரே. கையை பிடிச்சி திருக போறீங்களா? அது உங்க புருஷன் கையை பிடிச்ச வேணா திருகலாம். அப்படி ஈஸியாக அவருடைய கையை பிடிச்சோன்னு செய்ய முடியாது, திரியிட முடியாது. உங்கள் அப்பா கையை வேணா பிடிச்சோன்னு செய்யலாம், பிடிச்சி திருகலாம், தொங்கலாம். அம்மாவோட முந்தாக்கி பிடிச்சி தொங்கலாம். இங்கே அப்படிலாம் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. கவனியுங்கள். நீங்கள் நன்றாக இருப்பது, நீங்கள் சுகமாக இருப்பது, நீங்கள் செழிப்பாக இருப்பது, நீங்கள் வாழ்ந்திருப்பது அது கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க, நீங்க சுகமாய் இருப்பது, ஆரோக்கியமாய் இருப்பது, வெற்றியாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே அவருடைய சித்தம் நிறைவேறுவதற்காக, அவருடைய திட்டம் நிறைவேறுவதற்காக, அதற்காகவே நாம என்ன செய்யணும்? கண்டிப்பா நல்லா இருக்கணும். இது சொந்தக்காரங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எந்த சொந்தக்காரனுக்கு தான் பிடிச்சி நம்ம நல்லா இருக்கிறது? என்ன அமைதியா இருக்கிறீங்க? நாம நல்லா இருக்கிறது எந்த சொந்தக்காரனுக்கு பிடிச்சிச்சு நான் கேட்கிறேன். சில சமயங்களை கூட பிறந்தவனுக்கே பிடிக்க மாட்டேங்குது. அத கூத்து. நம்ம கூட பிறந்தவன் தானே, ஒரு காலத்தில் நம்மளாம் கஷ்டப்பட்டோம், பரவாயில்ல நல்லா இருக்கிறா அப்படின்னு சந்தோஷப்படுறது கிடையவே கிடையாது. சுயநலம் நிறைந்த உலகம்,
காலை வாரி விடுகிற உலகம், கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிற உலகம். இதன் மத்தியிலே நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் ஆசைப்படுகிறார், கர்த்தர் விருப்பப்படுகிறார். ஆமென். ஆகையால் நாம் ஏன் இந்த பூமியிலே செழிக்க வேண்டும், நன்றாய் இருக்க வேண்டும்? இது கர்த்தருடைய சித்தமாயிருக்கிறது, கர்த்தருடைய விருப்பமாயிருக்கிறது, கர்த்தருடைய ஆசையாயிருக்கிறது. ஆமென். எனவே இதை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், இதை கெட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். இதை பாருங்க, இருக நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். எத்தனை பேர் இருக பிடித்துக் கொள்ள போறீங்க? எதை? கர்த்தருடைய சித்தத்தை, கர்த்தருடைய சித்தத்தை. எனவே நீங்கள் பண விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே வெற்றி பெற வேண்டும் என்றால் இதற்கு முதல் படி கர்த்தருடைய சித்தம். ஆமென். மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. நீங்கள் பண விஷயத்திலே, பொருளாதார விஷயத்திலே நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் இதற்கு முதல் படி என்ன? இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம் என்பதை ஆவியிலையும் ஆத்துமாவிலையும் ஆழமாய் பதித்துக் கொள்ள வேண்டும். ஆமென். எல்லா கண்களை மூடி உங்களுடைய இருதயத்தில் கையை வச்சு சொல்லுங்க, நான் இந்த பூமியிலே செழிப்பாயிருப்பது, ஐஸ்வர்யமுள்ளவனாயிருப்பது, வாழ்ந்திருப்பது, சுகமாயிருப்பது, வெற்றியாய் வாழ்வது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். இது தேவனுடைய சித்தம். யாருக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இது தேவனுடைய சித்தம். ஏது தேவனுடைய சித்தம்? நல்ல சாப்பாடை சாப்பிட்றது, நல்ல ட்ரெஸ்ஸை உடுத்துறது, நல்ல வாழ்க்கை வாழ்றது, நான் செல்வ செழிப்பாக இருப்பது, நல்ல வீட்டில் குடியிருப்பது, என் பிள்ளைங்கள்லாம் நல்ல நிலைமையில இருப்பது யாருடைய சித்தமாக இருக்கிறது? மறந்துடாதீங்க, இது தேவனுடைய சித்தம். அவங்களுக்கு பிடிக்குது, இவங்களுக்கு பிடிக்காம போகுது, அதை பற்றி எனக்கு தேவையே கிடையாது. இது கர்த்தருடைய சித்தம். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சத்தியவேதம் நமக்கு திட்டமும் தெளிவுமாய் போதிக்கிறது. வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை மறுபடியுமாக. எபேசியர் 5:17. ஆகையால் நீங்கள் மதி அற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இங்கே பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக திருச்சபைக்கு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் 2 காரியங்களை சொல்லுகிறார். ஒன்று, நீங்கள் மதி அற்றவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக என்ன சொல்லுகிறார்? கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய விருப்பம், கர்த்தருடைய ஆசை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இராதேயுங்கள், மதியற்றவர்களாய். மதினா தெரியும்ல? மதி. ஏடா மதி கட்டு போய் திர்றையா? மதி கொஞ்சமாவது இல்லையா? புத்தி கட்டு போய் திர்றையா? புத்தி இல்லையா? எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார் பாருங்க, நீங்கள் மதியற்றவர்களாய் இருக்கக்கூடாது, நீங்கள் மதி உள்ளவர்களாய், புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். புத்தி உள்ளவர்களாய் இருந்து இப்ப எதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், எதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும்? கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பூமியிலே நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் வெற்றி பெற முடியும், நீங்கள் செழிக்க முடியும், நீங்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்க முடியும், நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். கர்த்தருடைய சித்தம் இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு நீங்கள் தரையிலே என்ன செய்ய வேண்டியதான்? தடவிட்டே கிடக்க வேண்டியதான் 25 வருஷத்துக்கு. அவர் இப்படி சொன்னாரு, இவர் இப்படி சொன்னாரு, அந்த ஐயா இப்படி சொன்னாரு, இந்த அப்போஸ்தலர் இப்படி சொன்னாரு, இந்த தீர்க்கதரிசி இப்படி சொன்னாரு. அந்த ஐயா எந்த ஐயா? இங்க ஒரு ஐயா சொல்றாரு, பெரிய ஐயா. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? உலகத்திலேயே பெரிய ஐயா சொல்றாரு, என் சித்தத்தை இன்னதென்று நீ உணர்ந்துகள். அப்பதான் இந்த பூமியில நீ என்ன செய்ய முடியும்? செழிக்க முடியும். அவங்கள பிரியப்படுத்துறது, இவங்களை பிரியப்படுத்துறது, இவங்க என்ன நினைச்சுக்கிடுவாங்க, யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், அதை பத்தி எனக்கு அவசியமே கிடையாது. கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கணும்.
அவ்வளவுதான். கர்த்தருடைய சித்தத்தை நான் உணர்ந்து கொள்ளணும், கர்த்தருடைய சித்தத்தை நான் கண்டுபிடிச்சுக்கிறணும், கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறணும், அவ்வளவுதான். ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று என்ன செய்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். கவனியுங்கள், பல வருடங்களாக திருச்சபையிலே என்ன போதித்து விட்டார்கள் என்றால், எல்லாம் கவனிக்கிறீங்களா? பல வருடங்களாக 50, 60, 70 வருடங்களாக, 100 வருடங்களாக, 150 வருடங்களாக, 200 வருடங்களாக சர்ச்சில் திருச்சபையிலே என்ன போதித்து விட்டார்கள் என்று சொன்னால், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது பிரதர். எதை புரிந்து கொள்ள முடியாது? கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாது பிரதர். கர்த்தருடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ளவே முடியாது பிரதர். நான் கேட்கிறேன், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவே முடியாதுன்னா அப்புறம் எதுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லணும், கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று? ஏப்பா, கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளவே முடியாதுப்பா, புரிந்து கொள்ளவே முடியாதுப்பா, அதனால யாரும் என்ன செய்யாதீங்க, இப்படி ஜெபிக்காதீங்க, கர்த்தாவே உடைய சித்தம் என்னையா அப்படின்னு யாரும் என்ன செய்யாதீங்க, அப்படிலாம் அவர் இங்கே எழுதியிருக்கணும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள். அப்போ கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியுமா முடியாதா? கர்த்தருடைய சித்தத்தை விளங்கி கொள்ள முடியுமா முடியாதா? விளங்கி கொள்ள முடியும். கர்த்தருடைய சித்தம் வினோதமானது பிரதர். கர்த்தருடைய சித்தம் வினோதமானது பிரதர். அது மிகவும் கடுமையானது பிரதர். அவருடைய சித்தத்தை ஒருவரால் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது என்று பல வருடங்களாக திருச்சபையில் என்ன செய்து விட்டார்கள், போதித்து விட்டார்கள், போதிக்கப்பட்டு வருகிறது. இது முற்றிலும் தவறான ஒரு எண்ணமாகும். ஏனென்றால் சத்திய வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே கர்த்தருடைய சித்தம் என்பது அது மறைவான ஒன்று கிடையவே கிடையாது. கர்த்தருடைய சித்தம் வினோதமானது கிடையவே கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இலக்கரங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தை விளங்கிக் கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியும், கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. சரி, கர்த்தருடைய சித்தத்தை எங்கே அறிந்து கொள்ளலாம்? கர்த்தருடைய சித்தத்தை எங்கே அறிந்து கொள்ளலாம்? எங்கே அறிந்து கொள்ளலாம் தெரியுமா? அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற சத்திய வேதத்திலே என்ன செய்து கொள்ளலாம்? அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை, அவருடைய ஆசைகளை, அவருடைய விருப்பங்களை, அவருடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் என்ன நினைக்கிறாரு பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க பாஸ்டர். ஜெபம் பண்ணலாம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. போய் நல்லா என்ன செய்யுங்க, மணிக்கணக்கில் வாசிங்க. இதுதான் கர்த்தருடைய எண்ணம், இதுதான் கர்த்தருடைய விருப்பம், இதுதான் கர்த்தருடைய சித்தம், இதுதான் கர்த்தருடைய திட்டம். ஆகவே எங்கேயும் போய் குறி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தீர்க்கதரிசிட்ட எல்லாம் இருக்கிறீங்களா? எங்கே ஒரு தீர்க்கதரிசிட்ட போய் நீங்க குறி கேட்க வேண்டிய அவசியம் கிடையவே. கர்த்தர் என்ன விருப்பப்படுறாருன்னு கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்க ஐயா. கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று நீங்க எங்க அறிந்து கொள்ளலாம்? நீ கிறிஸ்தவ மக்கள் தோற்று போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இதை விட்டுட்டாங்க, இதை தூக்கி ஓரத்தில் வச்சுட்டாங்க. அங்க இங்க இங்க எல்லா இடத்துக்கும் ஓடுறது. வாழ்க்கை வனாந்தரமாய் போய்விட்டது. இதை கவனிக்காத குற்றம். கர்த்தர் எதை விருப்பப்படுகிறார், கர்த்தர் எதை ஆசைப்படுகிறார், கர்த்தருடைய திட்டம் என்ன, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை சத்திய வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளாததுனால தான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் தாழ்ச்சியில், வறுமையில், பசியில், பட்டினியில், இல்லாமையில் என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் தான் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இதை கவனிங்க, இதை மணிக்கணக்கில் வாசிங்க, இதில் பிரியமாயிருங்க, இதில் ஆசையாயிருங்க, இதில் விருப்பமாயிருங்க. ஆமென். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை எங்கே அறிந்து கொள்ளலாம் என்றால், இந்த மேற்கு தொடர்ச்சி மலையில் மேலே ஏறி போய் அங்கல்ல, எங்க
மேற்கு தொடர்ச்சி மலை பின்னால் இருக்குல்ல, நம்ம சர்ச்சுக்கு பின்னால், அங்கே மேலே இல்லை, இங்கே நீங்கள் என்ன செய்யலாம்? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளலாம். தெளிவாக சொன்னால் தேவன் அவருடைய சித்தத்தை, அவருடைய விருப்பத்தை அவருடைய வார்த்தையிலே என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் ஒன்றே. ஆமென். இல்லை தேவனுடைய சித்தத்தை உயர்த்தி பிடிப்போமா? எல்லாம் பிடிங்க. தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் ஒன்றே. இது பாஸ்டர் தேவனுடைய சித்தம், இதுதான் தேவனுடைய சித்தம். எது பாஸ்டர் தேவனுடைய ஆசைகள், இதுதான் தேவனுடைய ஆசைகள். எது பாஸ்டர் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய சித்தமும் ஒன்றே. எனவே சத்திய வேதம் என்பது தேவனுடைய விருப்பங்கள், தேவனுடைய ஆசைகள், தேவனுடைய எண்ணங்கள், தேவனுடைய சித்தம் நிறைந்த ஒரு புஸ்தகமாகும். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சத்திய வேதம் என்பது கிறிஸ்தவருடைய மத புஸ்தகம் கிடையாது. இது தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். ஆமென். சரி, விஷயத்துக்கு வருவோம். நாம் இந்த பூமியில் செழிப்புள்ளவர்களாய் இருப்பது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை எங்க கண்டுபிடிக்கலாம்? எங்க கண்டுபிடிக்கலாம்? பாஸ்டர், நான் இந்த பூமியில் செழிப்பாக இருக்கிறது தேவனுடைய சித்தமா, அல்லது நான் தரித்திரத்தில் வாழ்வது தேவனுடைய சித்தமா அப்படின்னு எங்க கண்டுபிடிக்கலாம்? தேவனுடைய வார்த்தையில கண்டுபிடிக்கலாம், சத்திய வேதத்தில் கண்டுபிடிக்கலாம். எனவே கர்த்தருடைய சித்தத்தை கண்டுபிடித்து அதை உறுதியாய் விசுவாசித்து அதை அறிக்கை செய்யும் போது செழிப்பு நம்முடைய பங்காய் என்ன செய்யும்? மாறும். ஆமென். வாசிப்போம். மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் அப்பாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்கே ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே, பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே, எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம் செய்யப்படுவதாக என்று ஜெபிக்கும்படியாக அவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன கற்றுக் கொடுக்கிறார்? உம்முடைய சித்தம் பரலோகத்திலே நடப்பதை போல, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறதை போல பூலோகத்திலே எங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில என்ன செய்ய வேண்டும்? உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். சரி, பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? எத்தனைக்கு புரிஞ்சு? பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல என் வாழ்க்கையில் அந்த சித்தம் செய்யப்படட்டும், செய்யப்படட்டும். விளங்கிருச்சா? சரி, இப்ப பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் தரித்திரமா இல்லை செழிப்பா? பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் வறட்சியா இல்லை செழிப்பா? எப்படி தெரியும்? அப்போ பைபிளுக்கு தானே செய்யணும். பரலோகத்தில் தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா? வாசிங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 18வது வசனம் முதல் 21வது வசனம் வரைக்கும். அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னாயிருந்தது. நகரத்து மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முதலாம் அஸ்திபாரம் வஸ்திரக்கல், 2வது அஸ்திபாரம் இந்திரநீலம், 3வது அஸ்திபாரம் சந்திரகாந்தம், 4வது அஸ்திபாரம் மரகதம், 5வது அஸ்திபாரம் கோமேதகம், 6வது அஸ்திபாரம் பதுமராகம், 7வது அஸ்திபாரம் சுவர்ணரத்தினம், 8வது அஸ்திபாரம் படிகபச்சை, 9வது அஸ்திபாரம் புஷ்பராகம்,
10வது அஸ்திபாரம் வைடூரியம், 11வது அஸ்திபாரம் சுனிரம், 12வது அஸ்திபாரம் சுகந்தி. இவைகளே பரலோகத்துல அஸ்திபாரத்தை போட்டு கர்த்தர் வந்து நினைச்சிருக்கிறாராம், அலங்கரிச்சிருக்கிறாராம். நம்ம ஊர்ல எதை அஸ்திபாரம் போடுவாங்க? ஓடகல். என்ன கல்? ஓடகல் ரேட்டை ரொம்ப ஏறி போச்சு. ரேட்டை கேட்டா தாறுமாற சொல்றேன். அதனால் ஓடகல்லாம் கை விட்டுட்டு பெசாட்டில் என்ன செஞ்சிருவான், பிள்ளரை போட்டு ஏற்றிடுவோம் சொல்லி மக்கள் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க அஸ்திபாரம் போட்டிருக்கிறாரா. எத்தனை விதமான கல்லாம்? 12 வகையான ரத்தின கற்களாம். உடகல் கிடையாது. என்ன கல்? ரத்தின கல். 12 கல்லை இங்க வாசிக்கிறோம். 12 கல்லை வரிசை அடிக்க அஸ்திபாரம் போட்டு அஸ்திபாரம் போட்டு அஸ்திபாரம் போட்டு சுற்று செவர். என்ன செவர்? அதன் மதில்கள் எல்லாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காம்பவுண்டு வாழ்வையே கர்த்தர் இதில் கட்டியிருக்கிறாரு. காம்பவுண்டு வாழ்வை இதில் கட்டியிருக்கிறார்னா உள்ள இருக்கிற அந்த மாளிகை இதில் கட்டியிருப்பார் பாருங்க. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செழிப்பே, பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யமே, அதன் வீதியெல்லாம் சுத்த பொண்ணாமே. என்ன பொண்ணு? இன்னைக்கு 22 கேரட்டு 1,13,000 நினைக்கிறேன். சுத்த பொண்ணு எவ்வளோ சொல்லுவாங்க? 24 கேரட்டு. 24 கேரட்டில் கர்த்தருடைய பக்கத்தில் கொண்டு போகவே முடியாது. அவர்கிட்ட இருக்குது 100க்கு 100 சுத்தமான பொண்ணு. அதில் ரோடு போட்டு விட்டுருக்கிறாருங்க. நம்ம ஊரில் ரோடு இதில் போட்டிருக்காங்க, தார். ஏன் தாரில் போட்டிருக்காங்க? தார் தான் நம்ம நாட்டில் சீப்பு. அப்போ சுத்தமான தங்கத்தை கத்துறாங்க ரோடு போட்டு வச்சிருக்கிறாருன்னா பரலோகத்தில் எது ரொம்ப சீப்பு? உங்க அப்பா யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் இன்னது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரம் அல்ல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வறட்சி அல்ல. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் பாருங்க ஓட்டாடித்தனம் கிடையாது. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யமே, பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செழிப்பே. இங்கே கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். பரலமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. ஆமென். அப்ப நாம இந்த பூமியில செழிப்பா இருப்பது தான் யாருடைய சித்தம்? நான் எப்படியா நல்லா வந்துடணும்னு நினைக்கிறேன் பாஸ்டர். நீங்க எப்படியா நல்லா வரணும்னு இருக்கிறத விட நீங்க நல்லா வர்றது கர்த்தருடைய சித்தம். ஆமென். இது ஒரு படி டாப்பா இருக்குது. நான் நல்லா இருக்கிறது கர்த்தருடைய சித்தம். என் பிள்ளைங்க நல்லா இருப்பது கர்த்தருடைய சித்தம். என் வீட்டார் நல்லா இருப்பது கர்த்தருடைய சித்தம். அப்படி ஜெபம் பண்ணுங்க இனிமேல். ஆண்டவரே, நாங்கள் நல்லா இருப்பது உம்முடைய சித்தம். நாங்கள் சொந்த வீட்டில் குடியிருப்பது உம்முடைய சித்தம். நாங்கள் சொந்த காரில் பயணம் செய்வது உம்முடைய சித்தம். ஆமென். என் பிள்ளைங்க நல்ல ஸ்கூலில் படிப்பது உம்முடைய சித்தம். என் பிள்ளைங்க நல்ல நிலைமைக்கு வருது உம்முடைய சித்தம். ஆண்டவரே, ஆண்டவன் என்ன தலையில் எழுதியிருக்கானோ போ. யாரை பார்த்து? ஒன்றுமே தெரியாதுல இருங்க, விளங்கும். ஆனா நான் சொல்றது. ஆகவே கர்த்தருங்க தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டலங்களிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக என்று ஜெபியுங்கள். அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? அதை கண்டுபிடிக்கணும். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஐஸ்வர்யம், செழிப்பு, சுத்த பொண்ணு, வைடூரியம். எல்லாம் இருக்கிறீங்களா? சுவர்ண ரத்தினம். கேட்காத வார்த்தையெல்லாம் இருக்குல்ல? இதெல்லாம் அடிக்கடி வாசிக்கணும். இதெல்லாம் அடிக்கடி வாசிக்கணும். பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை. ஆகவே நமக்குள்ளேயே சில கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். என்ன கேள்விய? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் வறுமையா? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஏழ்மையா? பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் தரித்திரமா என்று இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? கேட்டு பார்க்க வேண்டும். நான் கேட்குறேன், பரலோகத்தில் எத்தனை பேர் தரித்திரத்திலையும் வறுமையிலையும் ஏழ்மையும் வாழ்கிறாங்க? ஒரு ஆளை நீங்கள் காமிக்க முடியும்? பரலோகத்தில் எத்தனை பேர் கடன் பிடியில் சிக்கி, கடன் பிடியில் மாட்டி, கடன்காரனுக்கு பயந்து அடுத்த சந்து வழியாக ஓடுறாங்க? நீங்கள் காமிக்க முடியும்? ஒரு ஆளை காமிக்க முடியும்?
ஒருத்தரை கூட காமிக்க முடியாது. பரலோகத்தில் எத்தனை பேர் பஞ்சத்திலையும் பசியிலையும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, குறைவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தர் உங்களால் காமிக்க முடியுமா? பரலோகத்தில் எத்தனை பேர் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, பிஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டு, வஸ்திரமே கிழிஞ்ச வஸ்திரத்தை போட்டுக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க? ஒருத்தருங்க நீங்கள் காமிக்க முடியுமா? பரலோகத்தில் எத்தனை பேர் கஷ்டத்துலையும் கண்ணீர்லையும் அவமானத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க? ஒருத்தர் நீங்கள் காமிக்க முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறாருங்க. பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்ப பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? செழிப்பு. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஐஸ்வர்யம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஆரோக்கியம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? நன்மை. பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? ஆசீர்வாதம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? சமாதானம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் என்ன? நீடியாயுள். ஆமென். அப்ப பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தம் என்ன செய்யப்படுவதாக? செய்யப்படுவதாக. பரலோகத்தில் எத்தனை பேர் தரித்திரத்தில் வர்றாங்க? காமிக்க முடியுமா? நீங்க பரலோகத்தில் நீங்கள் ஏழை காமிக்க முடியுமா? இப்படி கேட்குறேன், பரலோகம் தரித்திர நாடா அல்லது ஐஸ்வர்யம் உள்ள நாடா? பரலோகம் ஒரு ஏழை நாடா அல்லது ஆசீர்வாதம் உள்ள நாடா? பரலோகம் வறுமையான நாடா இல்லை செல்வ செழிப்பான நாடா? பரலோகம் கடன் பிடியில் சிக்கி கிடக்கிற ஒரு நாடா இல்லை ஆசீர்வாதத்தை பொழிந்து அருளுகிற நாடா? இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களுக்குள்ளே கேள்வியை கேட்டு பார்க்க வேணும். ஆமென். அது மாத்திரமில்ல, நான் சொல்லுகிறேன், பரலோகத்தை போல ஒரு செழிப்பான தேசத்தை இந்த உலகத்திலேயே நீங்கள் பார்க்கவே முடியாது. சிலர்லாம் உயிரோடு இருக்கும்போதே அவங்களுடைய ஆவி எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்துக்கு போயிட்டு திருப்பி மறுபடியும் அவங்களுடைய ஆவி அவங்களுடைய சரீரத்துக்குள்ளே வந்திருக்குது. அவங்களாம் சாட்சியாக சில காரியங்கள்லாம் சொல்கிறாங்க, அவங்க புஸ்தகத்தில் எழுதுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அடே அப்பா, அந்த மாதிரி ஒரு மனமான தேசத்தை இந்த உலகத்திலே செய்ய முடியாது. அவ்வளவு அருமையான மனம், அவ்வளவு அருமையான பூக்கள், அவ்வளவு அருமையான ஒரு இடம், அவ்வளவு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். மறுபடியும் நம்ம அங்கே சீக்கிரம் போயிட மாட்டோமான்னு நாங்கள் ஏங்குறோம். ஏன்டா மறுபடியும் இங்கே நாங்கள் வந்தோம்னு யோசிக்கிறோம். அவ்வளவு அருமையான ஒரு தேசம்தான் பரலோகம். பரலோகத்தை போல ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேசத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது. பரலோகத்தை போல ஐஸ்வர்யம் உள்ள ஒரு தேசத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே நீங்கள் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. பரலோகத்தை போல ஒரு ஆரோக்கியம் உள்ள தேசத்தை இந்த உலகத்தில் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியவே முடியாது. பரலோகத்தை போல சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த ஒரு தேசத்தை இந்த உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியவே முடியாது. அதனால தான் சில சமயங்களில் நம்மளை அறியாமே சொல்லிடுறோம், ஆண்டவரே எப்போ ஆண்டவரே சீக்கிரம் வருவீர், எப்போ ஆண்டவரே எங்களை அழைச்சிட்டு போவீர் அப்படின்னு கேட்டுறோம். அவ்வளவு அருமையான ஒரு தேசம்தான், ஒரு நாடு தான் பாருங்கள் பரலோகம். ஆமே. சரி, விஷயத்துக்கு வருவோம். அப்படி என்றால், அதாவது பரலோகத்தில் தேவ சித்தம் வறுமை இல்லை என்றால், அப்ப எதுதான் பரலோகத்திலே தேவனுடைய சித்தம்? செழிப்புத்தான் தேவனுடைய சித்தம். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் அது செழிப்பு என்றால், பூலோகத்திலேயும் தேவனுடைய சித்தம் செழிப்புத்தான். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யம் என்று சொன்னால், பூலோகத்திலேயும் தேவனுடைய சித்தம் ஐஸ்வர்யம்தான். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் ஆரோக்கியம் என்று சொன்னால், பூலோகத்திலேயும் தேவனுடைய சித்தம் ஆரோக்கியம்தான். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் நன்மை என்றால், பூலோகத்திலேயும் தேவனுடைய சித்தம் நன்மைதான். பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் சமாதானம் என்றால், பூலோகத்திலேயும் தேவனுடைய சித்தம் சமாதானம்தான். ஆமென். எனவே ஆண்டவர் இங்கே கற்றுக் கொடுக்கிறார். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூலோகத்திலேயும் என்ன செய்யப்படுவதாக? செய்யப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே எங்களுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. எங்கள் குடும்பத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுடைய ஊழியத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்கள் திருச்சபையிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுடைய வியாபாரத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எங்களுடைய தொழிலிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. எனவே பரலோகத்திலே தேவனுடைய சித்தம் செழிப்பு, பூலோகத்திலேயும் தேவனுடைய சித்தம் செழிப்பு தான். ஆமென். ஹல்லேலூயா. நசீர் சித்திக் என்கிற அந்த பிரசங்கியார் சொல்லுகிறார், எல்லாம் கவனிக்கிறீங்களா? நசீர் சித்திக் என்கிற அந்த பிரசங்கியார் சொல்லுகிறார், நீங்கள் பொருளாதார விஷயத்திலும் பண விஷயத்திலும் செழிக்கவில்லை என்றால் நீங்கள் தேவனுடைய சித்தத்திலேயே இல்லை என்று சொல்லுகிறார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு பாருங்க. பண விஷயத்திலே பொருளாதார விஷயத்திலே நீங்கள் செழிக்கவில்லை என்றால் நீங்கள் எதுலேயே இல்லையா? தேவனுடைய சித்தத்திலேயே நீங்கள் இல்லையா? அப்படியே சொல்கிறாரு பாருங்க இந்த புஸ்தகத்தில். நீங்கள் செழிக்கலைன்னா, சபைக்கு வந்து இவ்வளோ வருஷமாக ஆயும் கொஞ்சமாவது முன்னேற்றம் இல்லைன்னா, கொஞ்சமாவது ஆசீர்வாதம் இல்லைன்னா, கொஞ்சமாவது ஒரு செழிப்பு இல்லைன்னா, கொஞ்சமாவது ஒரு ஐஸ்வர்யம் இல்லைன்னா, நீங்கள் எதில் இல்லை? தேவனுடைய சித்தத்திலேயே இல்லை என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு வெளியே இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். ஆகவே நீங்கள் செழிப்பது தேவனுடைய சித்தம் என்ற அறிவு உங்களுக்கு முதலாவது வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். நான் செழிப்பது தேவனுடைய சித்தம் என்ற அறிவு முதலாவது உங்களுக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? வர வேண்டும். எல்லாம் சொல்லுவோம், நான் செழிப்பது தேவனுடைய சித்தம். ஆமென். குறைவு வரும்போது அதை வெறுக்க வேண்டும், அதை மறுக்க வேண்டும். ஏனென்றால் குறைவு தேவனிடத்திலிருந்து வருவதில்லை, அதை நாம் வெறுக்க வேண்டும். குறைவு தேவனிடத்திலிருந்து வருவது கிடையாது. ஆகவே குறைவு வரும் பொழுது செழிப்பை அறிக்கையிட வேண்டும். ஆமென். குறைவு வரும் பொழுது நிறைவை அறிக்கையிட வேண்டும். கையில் 5 பைசா கூட இல்லாதப்ப, 1 ரூபா கூட இல்லை, என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்னத்தை ஞானஸ்தானம் எடுத்து, கரெக்டாக சொல்கிறேன்ல? மண்டை ஆட்டுறீங்க பார்த்தீங்களா? கரெக்டாக சொல்கிறேங்க. கையில் பணம் இல்லைன்னு சொன்ன உடனே வாய் எப்படி போகுது? என்னத்தை சர்ச்சுக்கு போய் என்னத்தை ஞானஸ்தானம் எடுத்து, எல்லாம் ஒரு கழுததியா. என்னதியா? கையில் 1 ரூபா கூட இல்லாட்டினாலும் நிறைவை பேச கற்றுக்கொள்ள வேண்டும். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானான் தேசம் என்னுடைய தேசம். ஆமென். ஹல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தர் என் மெய்ப்பராயிருக்கிறார், நான் எதிலேயுமே குறைவுபட மாட்டேன். 1 ரூபா கூட இல்லாத சூழ்நிலையில் எப்படி பேசணும்? கர்த்தருடைய சித்தத்தை பேசணும். கர்த்தருடைய சித்தத்தை பேசணும். ஆமென். இப்படிலாம் பேசி பழகிதான் நாங்கள் அப்படி வந்திருக்கிறோம். கையில் கட்டுக்கட்டாக பணம் வச்சிருக்கிறனால அப்படி ஒன்றும் பேசலை. 1 ரூபா கூட இல்லாமல் தன்னந்தனியாக தனிக்கட்டையாக நிற்கும்போது அப்படி பேசியிருக்கிறோம். அப்படி பேசியிருக்கிறோம். விசுவாசமாக பேசியிருக்கிறோம். அப்படி பேசணும். அப்படி என்ன செய்யணும்? பேசணும். கற்றுக்கொள்ள வேண்டும். அவிசுவாசமாக பேசக்கூடாது, புலம்பி தள்ளக்கூடாது. வர்ற ஆசீர்வாதத்தையும் புலம்பி என்ன செய்யக்கூடாது? தடுத்து நிறுத்திடக்கூடாது. வந்தது திரும்பி போயிடும். ஆகவே கையில் பணம் இருக்கோ இல்லையோ விசுவாசமாக பேசணும். சரீரம் சுகமடையாமல் இருக்கும்போது பேசணும். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன். என்ன இந்த சனியம் போய் தொலைய மாட்டேங்குது? எது? அந்த வியாதியை பார்த்து. என்ன இந்த சனியே போய சொன்னீங்களா போய் தொலையாதுன்னு? அது போய தொலையாது.
இயேசுவின் நாமத்தினாலே இந்த கட்டியே இந்த இடத்தை விட்டு வெளியே போயின்று உனக்கு நான் கட்டளையிடுகிறேன். எவனாயில் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொன்னால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆக கடவும். எவனாவது இந்த காட்டுத்தி மரத்தை பார்த்து நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொன்னால் அவன் சொன்னபடியே அவனுக்கு ஆகும். ஆமென். ஆகவே நான் வியாதியாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. இந்த கட்டியை நான் சுமந்து கொண்டே திரிவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நான் சுகமாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம். ஆமென். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய சரீரம் சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய சரீரம் பலன் அடைவதாக. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். செழிப்பின் ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இப்படி பேசணும். இப்படி என்ன செய்யணும்? சூழ்நிலைகள் மத்தியில் என்ன செய்யணும்? இப்படி பேசணும். சூழ்நிலைக்கு ஏற்றார் மாதிரி என்ன செய்யக்கூடாது? சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா பேசணும். எப்படி பேசணும்? சூழ்நிலைக்கு ஆப்போசிட்டா, வியாதிக்கு ஆப்போசிட்டா, தரித்திரத்துக்கு ஆப்போசிட்டா, தீமைக்கு ஆப்போசிட்டா, பலவீனத்துக்கு ஆப்போசிட்டா, கடன் பிரச்சனைக்கு ஆப்போசிட்டா. ஆமென். இருக்கிறீங்களா? அப்படி பேசும்போது தான் விசுவாசத்தில் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும்? வெற்றி பெற முடியும், செழிக்க முடியும். ஆகவே நிறைவை பேசுங்கள். நான் சொல்லுகிறேன், அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. செழிப்பை பேசுங்கள், அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். ஐஸ்வரியத்தை பேசுங்கள், அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. நீடியாய்களை குறித்து பேசுங்கள், அதுதான் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமா, இங்க இருந்து என்னத்தை சாதிக்க போறோம்? போய் தொலைவோம். என்ன செய்வோம்? பேசுறோமா பேசலையா? பேசவில்லையில வீட்டுக்கு ஒரு குச்சியை தூக்கிட்டு வரணும். போய் என்ன செய்வோம்? தொலைவோம். நான் போன பிறகு தான் தெரியும் உங்க நாத்தம். யாரை பார்த்து? போன பிறகு தான் அவங்க நல்லாயிட்டாங்க. இப்போ பிஸியா இருந்தா போன பிறகு எல்லாம் நல்லாயிருச்சு. இது வரைக்கும் முட்டுக்கட்டையா இருந்தது யாருதா? இருக்கிறீங்களா? ஆகவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் செழிப்பு, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் ஆரோக்கியம், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நன்மை, உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் நீடி ஆயுள், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் ஆசீர்வாதம். ஆமென். ஆகையெல்லாம் கர்த்தர் கற்றுக் கொடுத்தா. கர்த்தாவே உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூலோகத்திலே என்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக. ஆமென். எல்லாம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இங்கிருந்து நாம் தொடருவோம். அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். இங்கிருந்து நாம் தொடருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் நமக்காய் தரித்திரர் ஆனாரே. கல்வாரி சிலுவையிலே நமக்காய் சாபமானாரே. நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டாரே. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலம் நமக்கு சொந்தம். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் செழிப்படைவதற்கான எல்லா காரியத்தையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். இப்பொழுது இதை சத்திய வேதத்தில் கண்டுபிடித்து விசுவாசித்து அதை சுதந்திரிப்பது தான் நம்முடைய வேலை, நம்முடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் செழிப்பது தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வேலைக்காய் நன்றி. நாங்கள் செழிப்பாக இருப்பது உம்முடைய சித்தம் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்த்தோமே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வரியங்கள் கல்வாரி சிலுவையின் மூலமாய் பிள்ளையுடைய வாழ்க்கையில வந்து பலிப்பதாக. எல்லா தரித்திரத்தையும் இயேசு நாமத்தில் விரட்டி அடிக்கிறோம். எல்லா வறட்சிகளை இயேசு நாமத்தில் விரட்டி அடிக்கிறோம். பிள்ளைகள் இயேசு நாமத்தினாலே செழிப்பு அடைவார்களாக.
வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக. இவர்கள் சுகித்திருப்பது உம்முடைய சித்தமா இருக்கிறதே. அருக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம், துதியை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.